இல்ல, நான் காயத்ரி கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன். அவளும் அதுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டான். நீயும் மக்கு மாதிரி மண்டையை ஆடிட்டு வந்துட்ட, அப்படிதானே? திரும்ப திரும்ப சொல்றனே, எல்லா விவரத்தையும் செக் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? யாரோ சொல்றதுக்காக என்னோட காய் டார்லிங் என்னால சந்தேகப்பட முடியாது. மண்ணாங்கட்டி டார்லிங், அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு வருது. நீலாம் எப்படா இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் ஆன? நீ ஜெயில இருக்கும்போது காயத்ரி எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? ஏண்டா, நம்பின்னு பேர் இருந்தா அவ என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அவ உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ பார்க்க மாட்ட. அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இல்ல. கணக்கு வழக்க கூட அவ பார்க்க மாட்ட. அது உன் கம்பெனி தானே, அத கூட பார்க்க முடியாத முட்டலாயா நீ? கணக்கு வழக்க கூட பார்க்க விடாம அவ மோகம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. ஏய், அத பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டாம். உனக்கு காது கேட்கலனா உன் காதுல விழற வரைக்கும் பேசித்தானே ஆகணும். நீ இல்லாதப்போ உன் சொத்தை அவ சொந்த லாபத்துக்காக சூற விட்டுருக்கா. இத நீ கொஞ்சம் அள்ளிக்க, நீ அள்ளிக்கன்னு எல்லாருக்கும் அள்ளி விட்டுருக்கா. அத கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாளடா நீ. ஏய், நான் எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டேன். என்னத்தை கிழிச்ச? ராஜுவுக்கு எழுதி வச்சிருக்கிற 5 கோடி ரூபாய் சொத்தை பத்தி கேட்டியா? 5 கோடி யாரோட பணம்? உன் பணம். ராஜுவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன் பணத்தை அவனுக்கு எதுக்கு தூக்கி கொடுக்கறா? அத கேள்வி கேட்டியா நீ? இங்க பாரு, பார்க்க வேண்டியது நீதாயா? எங்க வீட்டுல எல்லாரும் காயத்ரிக்கு பகையா இருக்கிறப்போ ராஜு மட்டும் எப்படி அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரான்? எப்படி அவ சொல்ற பேச்சை எல்லாம் கேட்கறான்னு யோசிச்சு பாத்தியா? அவ வெள்ள கக்க மல்லாக்க பறக்குதுன்னு சொன்னா உடனே ஆமா நீ அது அந்த இடத்துலயே நீச்சல் அடிக்குது அப்படின்னு ஜால்ரா அடிப்பான். அது எதுக்கு நீ யோசிச்சியா? எல்லாம் பணம், துட்டு. 5 ரூபாய் கூட நம்பி கொடுக்க முடியாத ஒருத்தனுக்கு 5000 இல்ல 5 லட்சம் இல்ல 5 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வச்சிருக்கா. அதனாலதான் அவ ஆடுறாராமான்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படி ஆகட்டும் எஜமான ஆடுறான். அதை நான் செக் பண்ணிக்குவேன். செக் பண்ணணும்னு சொல்றேன். அது மட்டுமா, உன் அல்லக்கை பெண்ணி இருக்கானே, அவனும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன் எதுக்கு காயத்ரி பேச்சை கேட்ட ஆடணும்? உன்னை விட அவ எப்படி அவனுக்கு முக்கியமானா? பணம், துட்டு. அவனுக்கு சொந்தமா வீடு வாங்கி கொடுத்திருக்கா உன் காய் டார்லிங். அது தெரியுமா உனக்கு? பென்னிக்கு வீடு வாங்கி கொடுத்தத விடுங்க, நம்ம வசந்த் ராயனுக்கு என்ன செஞ்சான்னு சொல்லுங்க. எல்லாம் போன தடவையே சொல்லியாச்சு. இந்த மரமண்டைக்கு ஏறினா தானே? 11 கோடி ரூபாய் நம்பி 11 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி கேன்சல் பண்ணா. அது தெரியுமா உனக்கு? தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கவும் என்ன அவ பழி வாங்குறதுக்கும் உன் சொத்தை ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு வெட்டியா 20 கோடி ரூபாய தர்ம கணக்குல எழுதி வச்சிருக்கா. 20 கோடி. 2க்கு பக்கத்துல 8 சைபர் போடணும். 500 ரூபாய் நோட்டா மாத்தி அடுக்கி வச்சாலும் அது மேல படுத்து உருளலாம். அத்தனை யாரோட பணம்? உன்னோட பணம். உன் டார்லிங் வாரி வாரி இறைச்சிருக்கா. ஒரு விஷயத்தை கேள்வி கேளுன்னு சொன்னா நீ என்ன பண்ற? காயத்ரி கிட்ட விளக்கம் கேட்கிற. அவ என்ன சொன்னாலும் நம்பிட்டு போயிடுற. இந்த தடவை ஃபார் அ சேஞ்ச் இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்டயே விசாரிய. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். 5 கோடி ரூபாய் சொத்தை ராஜு பேர்ல எழுதி வச்சிருக்கான்னு சொன்னல, அதை ஏன் நீ ராஜு கிட்டே கேட்க கூடாது? போன் பண்ணி கேளு. ஒரு 10 பைசா போன்ல கோடி கணக்குல செஞ்ச ஊழலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. போதுங்க, அவருக்கு அறிவு இருந்தா ராஜு மாமாக்கு அவரா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. இதுக்கு மேல எல்லாம் அவரா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வாங்க. பிரகாஷ், என்னடாச்சு? காயத்ரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் என்னப்பா பண்ணிட்டாங்க மாமா. நியூஸ் பார்க்கலையா? அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. இனிமே நம்ம எல்லாருக்கும் நிம்மதிதான். ஜானகி, என்னங்க? காயத்ரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படியா? வசந்த் வச்சு காயத்ரியை பிடிச்சிங்களா? வசந்த் கிட்ட உதவி கேட்டது உண்மைதான். ஆனா வசந்த் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படிடா பிடிச்சாங்க? மாமா, அடுத்தவ கார்த்திகை தான் தேடி போவான்னு வினோதினி சொல்லிட்டா. கார்த்திக் கிட்ட பிரகாஷ் போலீஸும் பேசிட்டாங்க. கார்த்திக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. கார்த்திக் எப்படி? அவன் தான் காயத்ரிக்கு நெருக்கமானவனாச்சே. எல்லாரும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருப்பாங்களா?
என்னதான் காயத்ரி கார்த்திக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நாங்க கேட்டது ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான். அப்பாடா, இனிமே இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். எந்த நேரத்துல காயத்ரி என்ன பண்ணுவாளோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தோம். அவ ஜெயிலுக்கு போயிட்டா. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். டேய் கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ் சத்யா. தேங்க்யூ மாமா. உண்மையிலே இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பிரகாஷ் தப்பு பண்ணல, நான் நிரூபிக்கிறேன். நீ சபதம் போட்ட. அந்த சபதத்துல நீ ஜெயிச்சதோட நிக்காம காயத்ரி அரெஸ்ட் பண்ண வச்சிட்டியே, உண்மையிலே இது பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ் மாமா. எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவனை பாரு, முகத்துல ஈ ஆடல. டேய் இன்னுமாடா அவளை நம்புற? அவ செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சு இப்ப அவ ஜெயில இருக்கடா. நிச்சயமா காயத்ரி ஃபோன் பண்ணிருக்க மாட்டா, நம்பி தான் ஃபோன் பண்ணுவான். உனக்கு எப்படிடா தெரியும்? இப்பதான் அவனுக்கு வேப்பில் அடிச்சுட்டு வரோம், அது வேலை செய்யுது போல. அதான் காயத்ரி கிட்ட கேட்க முடியாம உனக்கு ஃபோன் பண்றான். எடுத்து பேசு, அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஹலோ. டேய் நான் நம்பி பேசுறேன். சொல்லு. எங்கடா இருக்க? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அதெல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? நீ என் கம்பெனில வேலை பார்க்கற சாதாரண வேலைக்காரன், ஞாபகம் இருக்குல்ல? முதலாளி வான் சொன்னா உடனே வரணும். நீங்க ஒண்ணு என் முதலாளி இல்ல, எனக்கு வேலை போட்டு கொடுத்தது அந்த காயத்ரி தான். அடிம், அவ்வளவு திமிரா போச்சா உனக்கு? காயத்ரி வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்கறது நான்டா. 5 கோடி ரூபாய் சொத்தை உன் பேர்ல காயத்ரி எழுதி வச்சிருக்கிறதா உன் தம்பி வந்து சொல்லிட்டு போறான். அது பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? 5 கோடி என்ன உங்க அப்பா விட்டு பணமா? ஏன் பணம்டா. அத காயத்ரி உனக்கு எழுதி வச்சாலா இல்லையா? ஆமா எழுதி வச்சா, அதுக்கு என்ன இப்போ? என்ன நெஞ்சு அழுத்தம். உன்ன மாதிரி தெருவுல போற வரவெல்லாம் திங்கறதுக்கான கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்க. அவ எழுதி வைப்பாளா? இவன் நோகாம தின்னுட்டு ஏப்பம் விடுவானா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ ஒரு சோம்பேறி பாயா. தெருவுல 10 ரூபா கடந்தாலே அத பொறுக்கிறதுக்கு சோம்பல் படுற ராஸ்கல். இன்னொருத்தன் பணத்தை, அதுவும் 5 கோடி ரூபாவை தேன நக்கிற மாதிரி நக்கிட்டு போயிருக்க. ஏய், அத பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? நான் உன் முதலாளி, மரியாதை பேசுறான். அட போயா, பண்ணாங்கட்டி மரியாதை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ முதலாளியா இருந்தா என்ன, யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு சொத்து எழுதி வச்சது அந்த காயத்ரி. எது பேசினாலும் நீ அவகிட்ட போய் பேசு, நானும் அவகிட்ட பேசிக்கிறேன். டேய், ஆட்டைய போட்டது அடுத்தவன் சொத்த. உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? திங்கிற சோறுல உப்பு போடுறாங்கல்ல, அதுல என்ன வருது? உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, போட வேடா. டேய், என்னடா வாடா போடான்னு பேசுற? என்னமோ உலகத்துல எல்லாரும் சொத்து எழுதி வச்சிட்டாங்களாமா, மானம் கேடா பேசுறான் அவன். ஓசில சொத்து வாங்கினா இப்படிதான் பேசுவாங்க. சொத்து வாங்குறப்ப இனிச்சதில்ல. இப்ப காயத்ரி பண்ண எல்லா ஃப்ராடுக்கும் நீ சேர்ந்து பதில் சொல்லணும். போ. நான் எதுக்கு பதில் சொல்லணும்? இப்போ ஸ்டேஷன் போறேன். அவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன்டா. டேய் டேய், நில்லுடா. அம்மா விடுமா. டேய் ராஜு, அவகிட்ட போய் சண்டை அவ போடாதடா. விடுமா, நான் பாத்துக்கிறேன். விடுமா. பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ இவர் எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறாருன்னு தெரியலையே. அந்த பாவப்பட்ட சொத்து வேணான்னு சொன்னா கேட்டாரா? எல்லாம் சரியா போயிடா அண்ணி. இதை வச்சு இவர் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அந்த காயத்ரி இவரையும் எதுலயாவது மாட்டி விட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா? அதெல்லாம் நடக்காது. எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும்ல. ராஜு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. அதான் அவன் சொல்லிட்டான்ல, கவலைப்படாதமா. வா வா. சார். ராஜு, மா உன்னை அங்கதானே உட்கார சொன்னேன். உட்காருமா முதல்லங்க. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவரு. மா அந்த அம்மா கூட்டி போய் உட்கார வைங்க. பேச கூட உரிமை இல்லையா? போய் உட்காருமா. ஒழுங்கா அங்கேயே உட்காரு. ஹலோ, எதுக்கு வந்திருக்கீங்க? சார், நான் இவங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். அப்படியா? அவங்கள திட்ட வந்தீங்களா? அந்த அம்மா வேண்டியவன்னு சொல்லி ஆர்வமா பேச வருது. என்ன ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? இல்ல சார். நல்லா காரி துப்புங்க, அப்போது புத்தி வருதான்னு பாப்போம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பா போல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு. கதிரேசன் இங்க வாங்க. அது வர சார். சார், நான் போய் ஏபிபி கிட்ட இந்த கேஸ் ஃபைல கொடுத்துட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள இந்த அம்மா மேல சார்ஜ் ஷீட் போட்டு வைங்க. ஓகே சார். எந்த கேஸையும் விட்டுற வேணாம். சரி சார். ஹைதராபாத் விவகாரத்துல கூட இந்த அம்மா பேரையும் சேர்த்து போடணும். ஓகேவா? ஓகே சார். நான் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு இந்த அம்மாக்கு வாரண்ட் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க. சார் நீங்க போய் பேசுங்க. சரி சார். என்ன ராஜு, ஹெல்ப் பண்ண வரலன்னா வேற எதுக்கு வந்த? வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க. என்ன பெயில் எடுக்க எந்த லாயரும் கிடைக்கலையா? நீ எதுவும் முயற்சி பண்ணலையா ராஜு? பணத்துக்காக யோசிக்கிறியா? நேர நம்பிக்கிட்ட போ. எனக்குன்னு கேட்டா அவர் எவ்வளவு வேணா கொடுப்பாரு. வாங்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணு ராஜு. நான் யார்கிட்டயும் பேச வேண்டியது இல்ல. கடைசியா பேச வந்தது உங்ககிட்ட தான்.
கடைசியாவா? என்ன ஒரு மாதிரி பேசுற? இப்பதான் நான் கரெக்டாவே பேசுறேன். கரெக்டா பேசதான் நான் வந்தேன். எவ்வளவு நம்பினேன் உங்களை. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? இவ்வளவு மோசமான பொம்பளையா நீங்க? அண்ணிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு நாக்கு குசுது காயத்ரி. ராஜு, என்ன பேசுற? கட்டுப்படுத்திக்கிட்டு டீசெண்டா பேசுற காயத்ரி. உள்ளுக்குள்ள ஆத்திரம் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. என்ன முன்னாடி வச்சு எவ்வளவு வேலை பார்த்திருக்க நீ. ஒவ்வொரு காலகட்டத்துல என்ன முட்டாளாக்கி நம்ம வச்சு யூஸ் பண்ணிருக்க நீ. எவ்வளவு பெரிய கல் மனசுக்கார நீ. எவ்வளவு பேர் சொன்னாங்க. என் தம்பி சொன்ன, அண்ணன் சொன்ன, அப்பா சொன்னாரு, திலகா கூட சொன்னா. எதுவுமே காது கொடுத்து வாங்கல. நீ சொன்னதான் உண்மை. உன் வார்த்தை தான் மந்திரம் நம்பன பாரு. உலகத்துல என்னமோ எல்லாரும் விட நீதான் உத்தமை நினைச்சேன். அந்த முட்டாள்தனம நம்பிக்கையால தான் இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எனக்கு. என் தம்பி மேல எனக்கு இந்த சின்ன சின்ன கோவம், என் குடும்பத்து மேல சின்ன சின்ன வருத்தமும் இருந்ததுனால நான் உனக்கு முட்டாள்தனமா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நீ என்னடான்னா என் குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்க. அந்த குழியையும் என் கையாலே தோண்ட வச்சிருக்க. எவ்வளவு வறுவறுப்பான பொம்பளை நீ. நான் எவ்வளவு பெரிய முட்டாளு. மொத்த குடும்பமும் பிரகாச நம்புதுன்னா அவன் மேல கொஞ்சமாவது நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பாரு. ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட வந்து விளக்கம் கேட்டு நின்று இருக்க. நீ நல்லா என் தலையில மொட்டை அடிச்சு சந்தன குங்குமம் வச்சு கோமாளி ஆக்கி திருப்பி அனுப்பியிருக்க. எவ்வளவு பொய். ஒரு பக்கம் நீயே போய் சொல்லிட்டு அந்த சத்தியா போய் சொல்றான்னு என்னையே நம்ப வச்ச பாரு. ஜகஜால கில்லாடி காயத்ரி நீ. என்ன ஆச்சு? கடைசியில எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையே முடிய போகுது. சும்மாவா? தெய்வம் நின்னு கொல்லும், ஆனா கொல்லாம விடாது. என் குடும்ப மானத்தை வாங்கணும் தானே பிரகாஷ் மேல அப்படி ஒரு கேவலமான பழிய போட்ட. சரி, தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை தானே, சங்கீதாவும் ஒரு பொண்ணு தானே. அவளை போய் அவ வாயால பிரகாஷ் கிட்ட உனக்கு எப்படி காயத்ரி மனசு வந்தது? பணம் சொத்துக்காக என்ன பண்ணுவியா? இல்ல ராஜு, நான் சொல்றது. நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. இந்த வாயில இருந்து வர்ற வார்த்தை எல்லாம் போய் பித்தலாட்டம் ஃப்ராட் தானோ. நீ பேசுறதெல்லாம் போதும். ஒரு முட்டாள் மாதிரி அதெல்லாம் நம்பி இருக்கேன். அதை நம்பி நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடி இருக்கேன். அது நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. இந்த லட்சணத்துல அந்த நம்பியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வேலை வர எனக்கு. நீ என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? ஹாஸ்பிட்டல்ல நம்பி விசாரிக்க வந்த எஸ்ஐ என்னை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. போதும், கேட்டதெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும். கூட பிறந்தவங்க பேச்ச கேட்கணும், அப்பா அம்மா பேச்ச கேட்கணும்னு அப்பா படிச்சு சொல்லுவாரு. நான் எங்க பண்ண பட்டு தானே திருந்த வேண்டியதா இருக்குது. எல்லாம் முடிஞ்சு கடைசியில தானே எனக்கு புத்தியே வருது. எல்லாம் என் முட்டாள்தனம். அடிப்படையிலே நான் சோம்பேறி தான். ஆனா சொந்த குடும்பத்துக்கு சூன்யம் வைக்கிற அளவுக்கு நான் கேவலமானவன் இல்ல. என்னோட முட்டாள்தனத்தை வச்சு நீ கேம் ஆடிக்க நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன்னை எல்லாம் ஸ்டேஷன்ல இப்படி உட்கார வச்சதே பெரிய விஷயம். நீ செஞ்ச செயலுக்கு உன்னை தலைக்கீழ கட்டி வச்சு உரின்னு உரிச்சிருந்தா எனக்கு திருப்தியா இருக்கும். நிறுத்துடா, ரொம்ப பேசாத. என்ன பேசுற அளவுக்கு நீ ஒண்ணு உத்தம கிடையாது. நான் உத்தமன்னு சொல்லவே இல்லையே. நான் சோம்பேறிதான். சின்ன சின்ன திருட்டு, சின்ன சின்ன ஃப்ராட் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு நாள் கூட யார் வாழ்க்கையும் நான் கெடுத்தது இல்ல. கங்கணம் கட்டிக்கிட்டு ஒருத்தரை பழி வாங்குற காரியத்தை நான் என்னைக்குமே செஞ்சது இல்ல. என்னோட முட்டாள்தனத்தை பயன்படுத்தி இதெல்லாம் செய்ய வச்சிருக்கியே. உன்ன மாதிரி ஒரு ராட்சசி இந்த உலகத்தை யாரா இருக்காங்களா? கேடு கேட்ட பொம்பளை நீ. இந்த ஜன்மத்துக்கு நீ வெளியே வரக்கூடாது. உன்ன மாதிரி பொம்பளைங்க நடமாடினாலே அப்படியே இந்த பூமி பிறந்துடும். நீ காலம் காலமா உள்ளே கடந்து நாசமாகணும். உன் முகர கட்டி நான் வெளியே பார்க்கவே கூடாது. அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். டேய், என்ன வெட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற? என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முட்டாளா பச்சை புள்ளையா இவனை ஏமாத்தி கையில இருக்கிற சாக்லேட் புடுங்கி சாப்பிட்டானா? யார்கிட்ட வேஷம் போட பாக்குற? நான் கேடு கெட்டவனா? என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு வயிற வளர்த்த நீ யாரு? கேவலத்திலையும் கேவலமானவன். வாய மூடு. என்னமோ உத்தம மாதிரி ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. உன் தம்பியை விட நீதான் அதிகமா பேசுற. என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. உள்ள உட்காந்துக்கிட்டு குரல ஒசத்தாம இருந்தா என்ன வேணா பேசுவியா நீ? என் முன்னாடி நின்னு பேச கூட உனக்கு தகுதி இருக்கா சொல்லு? இந்த காயத்ரி கேடு கெட்டவன்னு உனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுதா? பணத்தை தூக்கி எரிய வாலாட்டிக்கிட்டே கவ்விட்டு போனவன் தானே நீ?
வேலை வெட்டி இல்லாதப்போ டெய்லி குடிக்கிறதுக்காக 100 ரூபாய் தந்ததுல இருந்து 5 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வச்ச வரைக்கும் நல்லா ஈனு இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போக மட்டும் தெரிஞ்சதுல அப்பெல்லாம் நான் கேடு கெட்டவன்னு தெரியல உனக்கு. பிச்சைக்காரனுக்கு கூட யார்கிட்ட எப்படி கெஞ்சினா பணம் கிடைக்கும்னு தெரியும். அது கூட தெரியாத உருப்படாத தண்டாணி நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்தா ஏன் முன்னாடியே வந்து இவ்ளோ பேசுறியா நீ? வெக்கம் இல்லாம வாங்கி சாப்பிட்டு ரோஷம் மண்ணாங்கட்டி வேற. பணத்தை சும்மா வட கொடுப்பாங்க. உன்ன மாதிரி முட்டாளுக்கு கொடுத்தா அதுல இருந்து நான் பலனை எடுக்க தான் செய்வேன். என்ன பொறுத்த வரைக்கும் 1 பைசா போட்டா அதுல இருந்து 10 பைசா எடுக்கணும். உன்ன மாதிரி பரதேசி பயலுக்கு கொடுக்கவா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்? பேரை சொல்ல கூச்சமா இருக்கான். அண்ணி நொன்னின்னு வந்து வந்து பணத்தை பொறுக்கிக்கிட்டு போனப்போ இந்த ரோஷம் எங்க போச்சு? அடியாள் வேலை பார்க்க வச்சனா? ஆமாண்டா, உன் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு பல வேலைகளை நான் தான் பண்ண வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அத புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்றது? உன்ன மாதிரி வாங்கி தின்னு பழைச்ச முட்டாளுங்களுக்கெல்லாம் ரோஷம் வரவே கூடாது. என்ன மாதிரி ஆளுங்க சிரிச்சு பார்த்தா வால் ஆட்டணும், முறைச்சு பார்த்தா வாளை சுருட்டிக்கிட்டு ஓடி ஒளியணும். அதான் உன் பொழப்பு. பெரிய ரோஷக்காரனா ரோஷக்காரன். 100, 1000, லட்சம்னு கை நீட்டி வாங்கினப்போ எங்க போச்சுடா அந்த ரோஷம்லாம்? இந்த உடம்புல ஓடுதே அந்த ரத்தம், அதுல பாதி ரத்தம் நான் கொடுத்த பணத்துல ஓடுதுடா. அத ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப கூட உனக்கு பிச்சையா போட்ட அந்த 5 கோடி ரூபாய் சொத்தை வித்தா நீ வெறும் ஜீரோடா. அவ்வளவு ரோஷமா இருக்கிறவன் அந்த 5 கோடி ரூபாய் சொத்தை இன்னும் ஏன்டா வச்சிருக்க? அன்னைக்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் கசக்குது, நான் கொடுத்த சொத்தை மட்டும் இனிக்குதோ? நீ ஓர பேசுற. கொடுத்த பணத்தை நீ சும்மாவா கொடுத்த? கொடுத்த பணத்துக்கு மேலேயே என்ன வேலை வாங்கிட்டேன். உங்ககிட்ட தேவையில்லாம வாங்கினது அந்த 5 கோடி ரூபாய் சொத்து மட்டும் தான். இனிமேல நான் அதை வச்சுட்டு இருந்தா நான் மனுஷனே கிடையாது. 5 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வச்சுட்டா நீ எனக்கு முதலாளியும் கிடையாது, நான் உனக்கு வேலைக்காரனும் கிடையாது. இப்ப சொல்றேன், நாளைக்கே அந்த 5 கோடி ரூபாய் சொத்தை நம்பி பேரை எழுதி வச்சுட்டு உன் மூஞ்சில கொண்டு வந்து வீச சொல்றேன். ஏய், பேசிக்கிட்டே இருக்காத, முதல்ல சொன்னது செய் போ. செஞ்சு காட்டுறதா இல்லையான்னு பாரு. இனிமே ஜென்மத்துக்கு உன் மூஞ்சில முழுக்கவே மாட்டேன். அந்த சொத்தை நம்பி பேர்ல எழுதி வச்சுட்டு உன் பாவப்பட்ட காசு 5 பைசா கூட என் பாக்கெட் இல்லாம செயின் விலாஸ் வீட்டுக்குள்ளேயே நான் வாழ போறேன். நாளைக்கு நம்பி வந்து அந்த சொத்து பத்திரம் வந்துச்சு சொல்ல போறேன். அப்போ அந்த சொத்து பத்திரத்தை கூட கட்டிக்கிட்டு ஜெயில அழுதுகிட்டே இரு. இதான் இறங்க வினோ, இந்தாங்க வா வினோ. எங்க போறதுன்னு தெரியாம முதலா வந்து நின்னப்போ இவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்க. இப்பவும் இவங்க தான் அடைக்கலம் கொடுக்கறாங்க. எனக்கு எங்க அக்கா மாதிரி சம்பூர்ண அக்காவும் ஒரு அக்கா தான். இனி இந்த வீடு தான் நமக்கு குடும்பம். வா, இன்னும் என்ன யோசனை? வா வினோ, வா. அக்கா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதோ வரேன்பா. என்னப்பா? வா வினோ. என்ன மூர்த்தி, எதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்திருக்க? இவ முகத்தை பாரு, பசியில எப்படி வாடி போயிருக்கு. பாவம்பா, தூங்காம அலைஞ்சிருப்பா. வர வழியில ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வருவேன். அக்கா, கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷம் இவ கூட நான் வாழ்ந்திருக்கிறேன். இவ பசியில இருக்கான்னு நானே கண்டுபிடிக்கல. நீ எப்படிக்கா கண்டுபிடிச்ச? முகத்தை பார்த்து பசிய கண்டுபிடிக்க முடியாதா? சம்பூர்ணம், சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? காஃபி போட்டு கொண்டு வரேன்க்கா. அக்கா, வினோ பழைய வினோ இல்லக்கா, செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டா. அவ அக்கா பிடிபடுறதுக்கு காரணமே இவதான். இவ சொல்லலன்னு வை, அவளை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுக்கா. ரொம்ப சந்தோஷம் தங்கம். நீ மனசு மாறினதுல நான் தான் நிம்மதியா இருக்கேன். எங்க கடைசி வரைக்கும் இவன் ஒத்தையாவே வாழ்க்கையை முடிச்சிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீ மனசு மாறி இவன் கூட சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னங்க நீங்க? சத்யா பிரகாஷ் சொன்னாங்க, இப்ப நானும் சொல்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இது எந்த மாறுதலும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச ஒரு தேர்தலாக இருக்குது. இதில்
நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு இன்னும் கூடுதலாக நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்க முடியும், பிள்ளைகள்கிட்ட விதைச்சிருக்க முடியும். இப்போ அதையும் விட நம்பிக்கையை விட வெறி தான் இப்போ வருது. வெல்லணும்டா அப்படின்னு வெறி தான் வருது. அது போயிருக்கணும், அது இல்லை. அதை ஒரு பொருட்படுத்திக்கிட்டு அதுக்கு அது புலம்பிக் கொண்டு இருக்க முடியாது.